ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு குல்ஃபி ஐஸ் தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரிபிள்எஸ் பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு பால் பவுடர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பால் பவுடர் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சர்க்கரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க ஏலக்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 6 லிட்டர் பாலை நான் தண்ணியே ஊத்தாம பால் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறது அதிலே போட்டு நல்லா கைவிடாம கிண்டிக்கோங்க. கட்டியே இல்லாம நல்லா கிளறிட்டே இருங்க. நெக்ஸ்ட் சர்க்கரையும் அதிலே நான் போட்டு அதையும் நல்லா கிளறிக்கிறேன். சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதுலயே நல்லா கிளறிட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு திக்னஸ் வரும். அதனால நம்ம கொஞ்சம் திக் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். கைவிடாம கிளறிட்டே இருங்க. இப்போ நான் வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன், ஒரு ட்ராப்ஸ். அது உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்க ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் பாதாம் முந்திரி அரைச்சி வச்சிருக்கேன். இது நீங்க குறையா அரைக்கணும். நான் கொஞ்சம் நைஸா அரைச்சிட்டேன். இது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். இல்லைன்னா நீங்க அப்படியே கூட மோல்டுல ஊற்றிக்கலாம். பாதாம் முந்திரியில ஊற்றிக்கிறேன். இப்போ ஐஸ்கிரீம் மோல்டு இல்லைன்னா நீங்கள் கிளாஸில் கூட இதை ஊற்றி வச்சுட்டு அதில் ஸ்டிக்கை விட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதுவும் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு டப் கொடுங்க. ஏன்னா உள்ளே பபிள்ஸ் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு கேப் மூடி எடுத்து மூடி வச்சுடுங்க. ஒரு 4 hours இல்லைன்னா நைட்டு நீங்கள் இதை பண்ணி வச்சுட்டு காலைல எடுத்தீங்கன்னா ஐஸ் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராகவும் இருக்கும். நான் இப்போ எல்லா ஐஸ் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. பாதாம் முந்திரி நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா குல்ஃபி ஐஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. டாட்டா.